சார் வாங்க சார். மழை போல துன்பம் இனி சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போல துன்பம் இனி சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ள கையில்
லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வசனங்கள் முடிய. வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்ய மறுமளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போதனை பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். ஆமென். கண்களை முடிந்த நேரத்துல கொஞ்ச நேரம் ஆண்டவரே ஒரு பேர் பெற்ற நேரம் கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற ஒரு பெரிய உடன்படிக்கை இது. இந்த உடன்படிக்கையில யாரெல்லாம் நம்ம பங்கு கொள்றோமோ அவர்களை கடைசி நாட்கள்ல அவர் எழுப்புவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அவர் நம்மை கோவாக்கினைக்கென்று நியமிக்காமல் இந்த நாள்ல அவருடைய ரட்சிப்புக்கென்று நம்மை நியமித்திருக்கிறபடியினாலே அவருடைய ரட்சிப்பின் பிள்ளைகளாய் நாம் இருக்கும்படியாக இந்த நேரத்துல நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி நம் யாவரும் முழங்கால் படிட்டு செவிப்போம். நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்துல அப்பா உங்களை திருவிருந்தில் ஆண்டவரே கலந்து கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா நீங்க பார்த்து கொண்டே எங்களை ஆண்டவரே உங்களை கருத்துல நாம் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே அப்பா எங்களை தரைப்பட்டது ஆழ்த்துகிற ஆண்டவரே அப்பா நானே என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே. ஆமாப்பா அப்பா நான் பாவி என்று என்றைக்கு நான் உணர்கிறேனோ அன்றைக்கு நான் நீதிமானாக்கப்படுவேன். அப்பா ஆமாண்டவரே விடுதலை ஜெபித்த 2 பேர் ஆண்டவரே ஒருவன் மாத்திரமே நீதிமானாக்கப்பட்டவனாய் ஆண்டவரே அப்பா அவன் வீட்டிற்கு போனான். ஏனென்றால் தன்னை தாழ்த்துகிறவன் எவனே ஆண்டவரே தேவன் நீங்கள் நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கீங்கப்பா, தாழ்மையில நினைக்கிற தேவனா இருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட தாழ்மையுள்ளவர்களாய் ஆண்டவரே இந்த நேரத்துல நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய எல்லா பாவங்களையும் ஆண்டவரே அந்த சிலுவையில் அப்பா நீங்க எடுத்துக்கொண்டீங்க ஆண்டவரே. மரத்துல தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று வார்த்தை சொல்லுகிறது. எனக்காகத்தான் அப்பா, எனக்காக நீங்க சபிக்கப்பட்டவராய் ஆண்டவரே அப்பா அந்த மரத்துல நீங்க தூக்கப்பட்டீங்க ஆண்டவரே. என்னுடைய வீரர்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய கலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நீர் ஒருவரே சுமந்து தீர்த்தீங்க ஆண்டவரே. எனக்காக பலியான தேவ ஆட்டுக்குட்டியானவர் அப்பா அப்பா உங்க சரீரத்தை ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நீங்க அந்த சரீரத்தை பிட்டு கொடுத்தீங்கப்பா. எங்களுக்காக உங்க கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஆண்டவரே அப்பா இந்த பூமியில நீங்க சிந்தினீங்க. பரிசுத்தமான ரத்தம் ஆண்டவரே, அது விலையேற பெற்ற ரத்தம் ஆண்டவரே. இது அந்த ரத்தம் ஆண்டவரே இந்த நேரத்துல உங்க திருவிருந்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா கழுவி சுத்திகரிக்கின்ற ஆண்டவரே நாங்கள் சுத்திகரிப்புள்ளவர்களாய் ஆண்டவரே அப்பா இந்த திருவிருந்தில கலந்து கொண்டு என்னுடைய ஆத்மாவில் ஆண்டவரே அப்பா ஒரு உயிர்ப்பிட்ட பார்க்கும்படியாக ஆண்டவரே இன்னும் அநேகருக்கு நாங்கள் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. இதோ கொடுக்கப்படுகிற அப்பத்தையும் சரிப்பாங்க அப்பத்தையும் ஆண்டவரே அப்பா திராட்சை ரசத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. நீர் ஒருவரையே மகிமைப்படுங்க. செபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. உங்களுக்காய் பிற்கப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. உங்களுக்காய் பிற்கப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. உங்களுக்காய் பிற்கப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. உங்களுக்காய் சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் இருக்கிறது. உங்களுக்காய் சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் இருக்கிறது. உங்களுக்காய் சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் இருக்கிறது.
மாட்சிமையுமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ உமக்கன்றோ மாட்சிமையுமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ